கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் இந்த கிறிஸ்மஸ் திருநாளுக்கு உங்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான, சந்தோஷமான, பேரானந்தம் உள்ள கிறிஸ்மஸாக இருக்கும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரமுள்ள இயேசுவே, இந்த அருமையான விளைக்காமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும், ஒவ்வொரு நபருக்கும் ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தை அருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்மஸ் திருநாளை பற்றியும் கிறிஸ்மஸ் காரியத்தை குறித்தும் விவரமாக உடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ள அருள் புரிவீராக. இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்மஸ் என்பது ஒரு சரித்திரத்தில் வந்த காரியமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது சத்தியம், உண்மை. அவர் சரித்திரத்தை ரெண்டாக பிரித்து விட்டார். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் அவர் சரித்திர நாயகராய் இருக்கின்றார். காணக்கூடாத இறைவன் மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்தில் பிறந்தார். வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது மீகா என்ற ஒரு தீர்க்கதரிசி கிறிஸ்துவுக்கு முன் 756 687 வரைக்கும் இருந்தார். அவருடைய புத்தகத்தில் 5வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது தெளிவாக அவர் என்ன தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். எப்ரத்தா எனப்பட்ட பெத்லகேமே, யூதியாவிலே ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறியவராய் இருந்தும் இஸ்ரவேலரை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருகிறார். அவ்விதமாக அவர் பிறக்கிற இடம் பெத்லகேம் என்று தெளிவாக எழுதியிருக்கிறது. எப்படி மீகா என்ற தீர்க்கதரிசி 756 கிறிஸ்துவுக்கு முன் அதிலிருந்து 687 வரைக்கும் இருந்த ஒரு தீர்க்கதரிசி இவ்விதமாக உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு எங்கே பிறப்பார்? பெத்லகேமில் பிறப்பார் என்று தெளிவாக சொல்லுகிறது. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது யூதியாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார். அது என்னவென்றால் அந்த காரியத்தை எவ்விதமாக மீகா 5:2 எழுதப்பட்டதை இந்த மத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறப்பார் என்று எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக உரைக்கப்பட்டதை, அவர் பிறந்த இடத்தை குறித்து தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டது நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்மஸ் என்பது சரித்திரத்தின் உண்மை. அருள்நாதர் இயேசு இந்த உலகத்தில் எங்கே பிறப்பார் என்று மீகா என்ற தீர்க்கதரிசி முன்கூட்டியே அவர் பிறக்கிற ஊரை குறித்து, பெத்லகேமை பற்றி தெளிவாக அவர் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக ஏசாயா என்ற தீர்க்கதரிசி கிறிஸ்துவுக்கு முன் 792 722 வரைக்கும் அவர் இருந்தார். அந்த இடத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவர் தெளிவாக எனக்கு என்ன சொல்லுகிறார்? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். இது சரித்திரத்தில் ஒரு முடியாத ஒரு காரியம். கன்னிகை எப்படி கர்ப்பவதி ஆக முடியும் என்பது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இதுதான் ஒரு அடையாளம் என்று தெளிவாக அவர் எழுதியிருக்கிறார். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்விதமாக ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள் என்ற வசனம் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு பிறந்தது சரித்திரத்தின் உண்மை. ஏசாயா தீர்க்கதரிசி தெளிவாக சொன்னார், ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று. அந்த காரியத்தை மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனமும் அதை தான் எடுத்து உரைக்கிறது. அருமையானவர்களே, எவ்விதமாக அந்த நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் அருள்நாதர் இயேசு நிறைவேற்ற இந்த உலகத்தில் இறங்கி வந்தார் என்பது வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அருள்நாதர் இயேசு இந்த உலகத்தில் பிறந்த உடனே சாஸ்திரிகள் வந்து ஏரோது இடத்துல போய் பார்க்கிறார். அவர் கேட்கிறார், கிழக்கில் அவர் நட்சத்திரத்தை கண்டோம், யூதர்களுக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று. அவருக்கு ஒரே கோபம், நான் ஒரு ராஜாவாக இருக்கும்போது எனக்கு எதிரடையாக இன்னொரு ராஜா பிறக்கணுமா என்று சொல்லி. ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள், நீங்கள் போய் பணிந்து கொண்டு வாருங்கள், நானும் வந்து அவரை பணிகிறேன் என்று. ஆனால் தேவதூதரால் எச்சரிக்கப்பட்டு வேறு விதமான வழியில் போய்விட்டார்கள்.
முடிவில் என்ன? ராஜா விசாரிக்கிறார். அவர்கள் நம்மிடத்தில் வந்து போன காலங்கள் எவ்வளோ என்று கண்டுபிடிக்கும் பொழுது 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகளை கொலை செய்ய வேண்டும் என்று அவன் திட்டமிடுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ராமாவிலே அழுகையும் கூக்குரலும் உண்டானது. எரேமியா என்ற தீர்க்கதரிசி கிறிஸ்துவுக்கு முன் 685 626 வரைக்கும் அவர் இருந்தார். அவர் ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையும் கூக்குரலும் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்கு அழுது ஆறுதல் அடையாமல் இருக்கிறாள். நடந்தது என்ன? மத்தேயு 2ஆம் அதிகாரம் 16 18 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் உடனடி ரோமர் போர் சேவர்கள் சென்று அந்த 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகளை எல்லா குழந்தைகளையும் வெட்டி சாய்க்கிறதை பார்க்கிறோம். எங்குமே அழுகையும் கூக்குரலும் இடுகிறது. காரணம், ஒவ்வொரு தாய்மார்களும் பிறந்த குழந்தைகள், ஆண் குழந்தைகள், 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகள் அவர்கள் சோகமாக இழக்கிறார்கள். எவ்விதமாக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நடந்தது என்ன? அப்பொழுது கர்த்தர் பேசுகிறார். பேசி தாயும் குழந்தையும் எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு சென்று விடு என்று சொன்னார்கள். உடனே அந்த இரவிலே அவன் சென்று விட்டார். ஹோசியா என்ற தீர்க்கதரிசி 781 711 வரைக்கும் அவர் கிறிஸ்துவுக்கு முன் இருந்தவர். அந்த தீர்க்கதரிசி தெளிவாக 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன், எகிப்தில் இருந்து என்னுடைய குமாரனை வரவழைப்பேன். உண்மையாகவே அவர்கள் குழந்தை இயேசுவை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு செல்லுகிறார்கள். இந்த காரியத்தை மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் தெளிவாக எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைப்பேன். திருப்பி அவர்கள் அங்கே இருந்து எகிப்திலிருந்து திரும்பியும் வரும் பொழுது அவர்கள் ஏரோது அந்த இடத்துல மகன் இப்பொழுது இருக்கிறபடினால் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் தான் உடனடியாக நாசரேத் வழியாக சென்று அங்கே அவர்கள் வாழ்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து அவர் எவ்விதமாக பெத்லெஹேமில் பிறப்பார் என்று மீகா சொல்லுகிறார். அவர் கன்னிகையின் வயிற்றில் பிறப்பார் என்று ஐசையா எடுத்து உரைக்கிறார். அவர் பிறந்த பிறகு அந்த பிறந்த 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை கொலை செய்வார்கள் என்று எரேமியா எடுத்து உரைக்கிறார். ஹோசியா அந்த பிறந்த குழந்தையாய் இயேசுவை எகிப்தில் இருந்து திரும்பவும் அவர்கள் வரவழைப்பேன் என்று சொல்லி கொண்டு வருகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த 4 தீர்க்கதரிசிகளும் வெவ்வேறு காலங்களில் இருந்தவர்கள். ஆனால் அருள்நாதர் இயேசுனுடைய பிறப்பு வரலாறை குறித்து தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். கிறிஸ்துவின் பிறப்பு சரித்திரத்தில் உண்மை, சரித்திரத்தில் வந்தவர். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நம் இரட்சகர் இயேசு சரித்திரத்தில் வந்தவர். ஏதோ புராண கதையில் வந்தவர் அல்ல, புராண கதையில் வந்தவர் அல்ல, கற்பனையில் வந்தவர் அல்ல, அவர் சரித்திரத்தின்படி வந்தவர். எனவே தான் இன்று அவருடைய கிறிஸ்மஸ் திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகிறோம். அவர் நமக்காக பிறந்திருக்கிறார், நம்முடைய உள்ளத்தில் அவர் பிறந்திருக்கிறார். எனக்கு அன்பான சகோதரனை, சகோதரியே, கிறிஸ்து உலகத்தில் பிறந்தது உண்மை. ஆனால் உன்னுடைய இருதயத்தில் கிறிஸ்து பிறந்திருக்கிறாரா? உன்னுடைய இருதயத்தில் கிறிஸ்து பிறந்திருக்கிறாரா? இன்னைக்கு கிறிஸ்மஸ் திருநாளை ஏதோ விழா கோலமாக கொண்டாடுகிறது உண்மைதான். விழா கோலமாக புசிப்பும் குடிப்பும் தீவிரமாக ஈடுபடுகிறோம். அது அல்ல அருமையானவர்களே. அர்த்தமுள்ள கிறிஸ்மஸை கொண்டாட வேண்டும். பிறந்த பாலகனை குறித்து அறிவிக்க வேண்டும். எல்லா இடங்களிலும் சென்று இயேசு நமக்காக பிறந்திருக்கிறார், நமக்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார் என்று அனைவருக்கும் எடுத்துரைக்க வேண்டும். அவர் பிறந்த நோக்கம், அவர் வந்த நோக்கம் உலகம் அறியட்டும். இன்று உலகம் முழுவதும் சகல கிராமங்களிலும் பட்டி தொட்டிகளிலும் அருள்நாதர் இயேசு பிறந்த செய்தி பரவிக்கொண்டிருக்கிறது, கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? எந்த தேதி எழுதினாலும் அது கிறிஸ்துவுக்கு பின் என்றுதான் வருகிறது. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். அவர் வந்தது சரித்திரத்தை 2ஆக கிழித்தார். உன் வாழ்க்கையில் என் ஆண்டவராக இயேசு என்று உன் இருதயத்தில், உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டாயோ அன்றுதான் ஒரு உண்மையான கிறிஸ்மஸ்.
அன்றுதான். ஏதோ விழாக்கோலமாக கொண்டாடாதீங்க. ஏதோ வீட்டில் ஒரு அலங்கரிப்பு வச்சுக்கிறதோ, அலங்காரம் போடுவதோ, ஸ்டாரோ, டெக்கரேஷன், அதெல்லாம் முக்கியம் இல்லை. கிறிஸ்து பிறந்ததை, சத்தியத்தை உலகம் முழுவதும் அறிவிக்க வேண்டும். முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எடுத்து உரைக்க வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ், மகிழ்ச்சியான கிறிஸ்மஸ், சந்தோஷமான கிறிஸ்மஸ். இயேசு பிறந்தார் நமக்காக. இயேசு பிறந்தார் உலக மக்களுடைய பாவ பரிகாரியாக. அவர் இந்த உலகத்தில் பிறந்தார். எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? அவர் பிறக்கும் பொழுது மத்தேயு 1:21 அவருக்கு இயேசு என பெயரிடுவாயாக, ஏனெனில் ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பார். பிறப்பிலே அவருக்கு தெளிவான காரியம், அவர் மக்களின் பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு பிறந்தது நமக்காக. காணக்கூடாத இறைவன் மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்திற்கு ஏன் வந்தார்? எதற்காக வந்தார்? 1 தீமோத்தேயு 1:15 சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் இறங்கி வந்தார். அதற்காகத்தான் நாம் சந்தோஷமாக இருக்கிறோம். உலகம் முழுவதும் உள்ள மக்களுடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்ப்பதற்காகத்தான் தேவ குமாரனாகிய இயேசு இந்த உலகத்தில் அவதரித்தார். நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்றால் பேரின்ப பாக்கியமாக இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியான கிறிஸ்மஸை சந்தோஷமாய் நாம் கொண்டாட வேண்டும். எனக்கு அன்பான சகோதரனை, சகோதரியே, இந்த மகிழ்ச்சியான கிறிஸ்மஸை சந்தோஷமாய் கொண்டாடுங்கள். கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபை, நாம் மகிழ்ச்சியாய் இருப்போம், சந்தோஷமாய் இருப்போம். கர்த்தர் நமக்காக பிறந்திருக்கிறார், எனக்காக பிறந்திருக்கிறார், என்னை வாழ வைக்க பிறந்திருக்கிறார். நான் இந்த உலகத்தில் உயிரோடு இருப்பதற்காக பிறந்திருக்கிறார். எவ்வளோ பேரின்ப பாக்கியம் தெரியுமா? இயேசு அனைவருக்கும் நண்பர். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர் உண்மையாக இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் நீ பாக்கியவான், பாக்கியவதி. எவ்வளோ பேரின்ப பாக்கியமாக இருக்கிறது. யோவான் 1:12 அவருடைய நாமத்தில் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக உங்களுடைய அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீ ஆண்டவரை இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாயா? இயேசு உன் உள்ளத்தில் பிறந்திருக்கிறாரா? இயேசு உன் வாழ்க்கையில் உன்னோடு கூட இருக்கிறாரா? சற்று சிந்தித்து பார். எதற்காக இந்த உலகத்தில் நாம் இருக்க வேண்டும்? இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அருள்நாதர் இயேசுவுக்கு உன் இருதயத்தில் இடம் கொடுத்தால் மகிழ்ச்சியோடு நாம் இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். ஏதோ அந்த கிறிஸ்மஸ் திருநாள் என்று விழா கோலத்தோடு நம்முடைய சந்தோஷம் முடிந்து விடுவதில்லை. என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் மகிழ்ச்சியாக இருப்பதற்காகத்தான் கிறிஸ்மஸ் திருநாள் என்று அருள்நாதர் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சி, நித்திய சந்தோஷத்தை கொடுப்பதற்காக அவர் பிறந்திருக்கிறார். இந்த அருள்நாதர் இயேசுவை உன் இருதயத்தில் நீ ஏற்றுக்கொண்டால் மகிழ்ச்சியாக நீங்கள் வாழ முடியும். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரமுள்ள இயேசுவே, இந்த அருமையான விளைக்காமுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் திருநாள் என்று நம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியுடன் சந்தோஷத்துடன் இந்த கிறிஸ்மஸ் திருநாளை கொண்டாட கிருபை தருவீராக. பேரானந்தத்தோடும் இந்த பிள்ளைகளுக்கு தங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தோடு வாழ முடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஏதோ ஒரு நாள் அந்த பண்டிகை கிறிஸ்தவனாய் இருந்து விடாதபடி என்றென்றைக்கும் கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்ற மகிழ்ச்சியும் சந்தோஷத்தோடு வாழ முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் இனி நாமத்தில் பிதாவே, ஆமேன். அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Merry Christmas.